திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்பனூத்து பகுதியை சேர்ந்தவர்தான் ராதாகிருஷ்ணன், வயது 29. இவர் காற்றாலை மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு குழந்தையும் உள்ளது. அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவருடைய மனைவி ராதாகிருஷ்ணனை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதையடுத்து அவருக்கு மறுமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தினர் பெண் பார்த்தும் வந்துள்ளனர். இதனை தெரிந்து கொண்ட கேரளா மாநிலம் கொளிஞ்சம்பாறை பகுதியை சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை அணுகியுள்ளார். அப்போது அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தையும் ராதாகிருஷ்ணனுடன் காண்பித்துள்ளார். அந்த புகைப்படத்தில் இருந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பிடித்துவிட்டது. இதையடுத்து உடனடியாக அந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பேசி திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது. அப்போது பெண் வீட்டில் வசதி இல்லாததால் உதவி செய்யும்படி புரோக்கரும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனை ஏற்ற ராதாகிருஷ்ணனின் வீட்டார் அந்த பெண்ணுக்கு 1.5 பவுனில் நகையும் வாங்கி போட்டுள்ளனர். மேலும் புரோக்கருக்கு 80,000 ரூபாய் கமிஷனும் கொடுத்துள்ளனர். தேதியும் நேரமும் நெருங்கி வந்ததால் ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உடுமலை திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் வைத்து திருமணமும் நடைபெற்றது. பின்னர் அவர்கள் தாராபுரத்தில் வந்துள்ளனர். அங்கு முதலுறவுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. முதலுறவின் போது புதுப்பெண்ணோ ராதாகிருஷ்ணனிடம் தனக்கு மாதவிடாய் என்றும் மறுநாள் முதலுறவை வைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறி நைஸாக முதலுறவை தள்ளி வைத்துள்ளார். மறுநாள் தன்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை எனவும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவும் அவரை பார்க்க செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கவே ராதாகிருஷ்ணனும் தன்னுடைய மனைவியை பொள்ளாச்சிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பொள்ளாச்சிக்கு சென்றதும் அந்த கேரளா பெண் திடீரென மாயமாகிவிட்டார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் சோகத்துடனே தாராபுரத்துக்கு வந்த ராதாகிருஷ்ணன் நடந்த விவரத்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக போலீசிலும் புகாரளிக்கப்பட்டது. விசாரணையில் நகை பணத்திற்காக ராதாகிருஷ்ணனை ஏமாற்றிய கேரளா பெண் திருமணம் செய்து இருப்பது தெரிய வந்தது. மேலும் அந்த பெண்ணின் கணவர்தான் திருமண புரோக்கர் போல செயல்பட்டுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல திருமணமாகாத பல வாலிபர்களிடம் பணம் மற்றும் நகையை பறிப்பதற்காக அந்த புரோக்கர் தனது மனைவியையே வேறு வாலிபர்களுக்கும் திருமணம் செய்து வைத்து நூதனமான திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு குழந்தையும் உள்ளது. இருப்பினும் அவர்கள் பணத்திற்காக இந்த நூதன மோசடியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் போலீசில் சிக்காமல் இருக்க தங்களது பெயரை மாற்றிக்கொண்டு ஏமாற்றியும் வந்துள்ளனர். இதையடுத்து தாராபுரம் போலீசார் திருமண புரோக்கரையும் அவரது மனைவியும் தற்போது வலைவீசி தேடி வருகிறார்கள்.